ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளையிலே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பாருங்க, போல அருமையான ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தருங்க கொடுக்கிறாரு. உன்னை வாலாக்காம தலையாக்குவாரா, உன்னை கீழாக்காம மேலாக்குவாரா. அதுக்கு முந்தின பகுதியை நீங்கள் வாசிப்பீங்கன்னாக்கா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல வாலாக்காம தலையாக்குவேன். அதுக்கு முன்னாடி 1-13 வசனங்களை வாசிப்பீங்கன்னா அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவர் அங்கே கொடுக்கறத பார்க்குறோம். அநேக ஆசீர்வாதங்களை சொல்கிறார். இதை கடைசியாக சொல்லும் போது தான் எல்லாவற்றுக்கும் எக்ஸ்ட்ரீமாக நான் வாலாக்காம தலையாக்குவேன். என் வீட்டில் ரொம்ப லீஸ்ட் நான் தான் பிரதர், என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை. எங்கள் வீட்டில் கடைசியாக பிறந்தனால இப்படியாப்பட்ட வேதனை இல்லை, நான் முதல் பிறந்தோம் என்னை ரொம்ப அவமதிக்கிறாங்க. சில வீடுகளில் சில எஸ்பெஷலி வாலிப பிள்ளைங்க அப்படி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு என்ன யாரும் இல்லை, நான் அனாதை போல் இருக்கிறேன்னா ரொம்ப தலைகுனியும் அடைகிறேன். வேலை ஸ்தலத்தில் ரொம்ப தலைகுணம். எவ்வளோ தான் நல்லா செஞ்சாலும் எனக்கு ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி என்னை அவமதித்து என்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறாங்கண்ணா. ஒரு பல விதமான நெருக்கங்களில் போராடி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் உன்னை வாலாக்காம தலையாக்குவேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்கள் தலையாக்குவது மாத்திரம் இல்லாமல் உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழி போகிறது. ஆமென். சங்கீதம் 92:10 வாசிப்போம். தேவரீரின் கொம்பை காண்டாமரத்தின் கொம்பை போல் உயர்த்தி புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். தேவ பிள்ளையில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பேன்னு சொன்ன கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். அது மாத்திரம் இன்னைக்கு கீழாக்காமல் மேலாகுவீங்களாம். கர்த்தர் உங்களை ஒரு ரொம்ப லீஸ்டாக கிதியோன்னு சொன்னார்ல, என் குடும்பம் ரொம்ப சின்னது, நான் ரொம்ப எளியவன், ஆண்டவரே மீதியானரை எப்படி நான் ரட்சிப்பேன். உண்மையாக அதுதான் அவர் நிலைமை. அந்த ஆண்டு நேரத்தை சொன்னார், இல்லை நீ கீழாகாமல் மேலாவா, நீ தான் இஸ்ரவேல் ஜனரை அந்த மீதியானர் கருத்தால் ரட்சிப்பாய். கிதியோ நீ பராக்கிரமசாலி என்று கர்த்தர் சொன்னார். எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு முடித்தார் அல்லவா. உங்கள் வாழ்க்கையிலும் அவர் உங்களை மேலாய் வைப்பார். எங்கே தலை குனிஞ்சு, எங்கே அசிங்கப்பட்டு, எங்கே அவமானப்பட்டு, எங்கே நொந்து போய், எங்கே ஏமாந்து போய், எந்த இடத்துல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு, எந்த இடத்துல நீங்கள் அப்படியே அவ்வளோதான் இனி ஏன் நான் வாழணும் நினச்சிங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பதற்கு உண்மையில் இருக்கிறது. நம்புகிற தேவ பிள்ளையில் நிச்சயமாக ஆண்டு செய்வார். வேதத்தில் எத்தனை சம்பவங்களை பார்க்குறோம். தாவீது வாழ்க்கையில் அண்ணமாரெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க, அப்பாவை புறக்கணிச்சிட்டார். அவன் ஒன்றுத்துக்கு போது அவர் தான், அவன் வாலும் கிடையாது, கீழும் கிடையாது, அவ்வளோத்துலையும் அதுலேயும் மோசமான. ஆனால் தாவீதை கர்த்தர் எவ்வளவாய் உயர்த்தினார் அல்லவா. யோசிப்பின் வாழ்க்கையை பாருங்கள். யோசிப்பின் வாழ்க்கையில் அவங்க சகோதரன்லாம் அவனை கொல்லணும்னு நினச்சாங்க. அப்படியே அவ்வளோதான். ஆனால் கர்த்தர் எவ்வளவாய் உயர்த்தினார் அல்லவா. இன்றைக்கி ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் தலையை உயர்த்துவேன், நான் உன்னை மேலாக வைப்பேன், நீ கீழாக இருக்க மாட்டேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களை கனப்படுத்துவா. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. நீங்கள் உயர்த்தப்படுறது சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உங்க துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, எங்களை வாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குற கர்த்தரப்பா, இயேசுவின் நாமத்தினால எங்கெல்லாம் அவமானப்பட்டு, எங்கெல்லாம் தலை குனிஞ்சு, எங்கெல்லாம் அடிமட்டமாய் ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டாங்களோ, அதே இடத்துல எங்கள் கொம்பு உயரட்டும், எங்கள் தலை உயரட்டும். அன்றரை எங்களை மேன்மையாக வைங்கப்பா, எங்களை மேலாக உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரட்டும். அதில் அப்படி ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். நீங்கள் வால் கிடையாது, தலை. நீங்கள் கீழான கிடையாது, கர்த்தர் மேலாக உயர்த்துவார். God bless you.